ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு ஒரு பையனை பார்க்கும்போது ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு கிரஷ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு கிரஷ் இருக்கான். ஆனா அவன் கூடயே நம்ம ஹீரோயினுக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சிடுது. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கும்ன்றது ஹீரோக்கு தெரியாது. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க சித்தப்பங்காரனால டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டார்ச்சர்ல இருந்து எப்படா தப்பிச்சு வீட்டை விட்டு ஓடி வருவோம் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே எப்படி சரியாச்சு அப்படின்றதுதான் ஸ்டோரி. எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். மலையாளத்துல சொல்லதான் நினைச்சேன், ஆனா டக்குன்னு எனக்கு வாயில வரல மலையாளம். இதை என்னோட மாமனார் கேட்டாருன்னா எப்படி திட்டுவாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனா கேட்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு கேரளா வீட்டு மருமகளா இருந்துகிட்டு மலையாளம் வாயில வரலன்னு சொல்றியேம்மா அப்படின்னு கண்டிப்பா கை ஊத்துவாரு. பரவாயில்ல, ஆனா அவர் இதை பார்க்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் ஒரு ரூம்ல தனியா இருக்காங்க. அது ஒன்னா இருக்காங்க. செம்ம ரொமான்டிக்கான ஒரு நைட்டு. அவங்க ரெண்டு பேருக்கும் தானாவே அமைஞ்சிடுச்சு போல. ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. சரி, இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் போல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது காலையில எழுந்த உடனே ஹீரோ என்ன பண்றேன்னா, உனக்கு எவ்வளோ காசு வேணும், நேற்று நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. இல்ல இது எல்லாமே என்னோட விருப்பத்தோட தான் நடந்தது, அதனால நீங்க எனக்கு வந்துட்டு பே பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. புரியுது, நான் நினைக்கிறத விடவும் அதிகமா நீ எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறேன். புரியுது. நீ பொறுமையா உனக்கு எவ்வளவு வேணும் என்ன இதுன்னு யோசிச்சுட்டு என்னோட மேனேஜருக்கு கால் பண்ண, கார்டு நான் வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். டக்குன்னு அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுறா. அதுக்கு ஹீரோ உடனே, அடிப்பாவி, நானும் வந்து கொஞ்சம் காசு அதிகமா எதிர்பார்ப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரேடியா அலையிற ஒரு நாள் நைட்டுக்கு இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் நைட்டு கிளப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து செம்மையா அங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். யாரோ வந்து ட்ரக் வேற கலந்துட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே தான் ஒரு பண்ண பண்ணிருக்கா போல இருக்கு. வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ வந்து மரியாதையை தள்ளிப்போங்கிறான். அவனுக்கு வந்துட்டு போதையில ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர, மரியாதையா இங்க இருந்து போ, அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏத்து ஓரமா தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் போய் பக்கத்துல போய், உனக்கு என்னாச்சு, நீ ஓகேயா அப்படின்னு கேக்குறா. நான் ஓகேலாம் இல்ல, எனக்கு நீ தான் இப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட் நேற்று நைட்டு அந்த டைமுக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணை விட நீ கொஞ்சம் பெஸ்டா இருப்ப, நீ கொஞ்சம் கிளீனா இருப்பன்னு நினைச்சேன், மற்றபடி எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடுது. அட, இவனுக்கு நம்மள சுத்தமாவே ஞாபகம் இல்ல போல அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயினுக்கு அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்ல. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அவங்க சித்தப்பா கூட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே நேரத்துக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயினோட சித்தி கால் பண்றாங்க, நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, குடும்ப மானத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு காட்டு புட்டுன்னு கத்துறாங்க. அழகு அடிச்சுக்கிட்டு கிளம்பி ஓடுறா. ஹீரோயின் வீட்டுக்கும் போயிடுறான். இதுதான் சித்தி. அதே நேரத்துக்கு வந்து சித்தியோட பொண்ணு கசின்னு, அதுக்கப்புறம் சித்தப்பங்காரன் இருக்கான் இல்லையா, கேடு கெட்டவன், நம்ம ஹீரோயினை எப்படா அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குடி நைட்டு பூரா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது, நைட்டு பூராவும் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருந்ததுன்னு சொல்றா. காசை எடுத்து நீட்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸா ஆகுது. ஹீரோயினை பயங்கரமா இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. வளர்க்குறன்ற பேர்ல அவளை சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலை வாங்குறது, அதே நேரத்துக்கு இப்ப வேலைக்கு அனுப்பி காசு வாங்குறது அப்படின்றது தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வேலை செய்யற இடம் ரொம்ப லாங்கா இருக்கு, அதனால நான் என் ஃப்ரெண்டு கூடயே வந்து ரூம்ல தங்கிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குமா ரெண்ட் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே இல்ல அவ ஃப்ரீயா தான் தங்கிக்க சொல்றா கூட துணைக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் ஃப்ரீயா இருந்தாலும் நம்மளோட வீட்டை விட்டுட்டு நீ பொம்பளை பிள்ளை வெளியில போய் தங்குறது சரி கிடையாது அப்படின்னு சித்தம்பங்கார சொல்றான். அவன் எந்த ஒரு எண்ணத்துல சொல்றான்றது ஹீரோயினுக்கு புரியுது. சித்திக்காரி உடனே, கல்யாணம் ஆகாம நீ வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், மிச்சம் மீதி இருக்கிறது நீ சாப்பிட்டுக்கோ, மற்றது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வீடு யார் கட்டி பெருக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளைங்கெல்லாம் ஏந்து போயிட்டாளுங்களே, பொம்பளை பிள்ளை வேலை செய்யறாளே, நம்ம ஏந்து போவோம்லாம் இல்ல அப்படின்னு இன்னும் வரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. அப்படியே ரெண்டு விரலையும் அவன் கண்ணை விட்டு நோண்டி எடுத்துடணும் போல இருக்கு. அவனை பார்த்தாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். அப்ப அவனோட பேக்கெட்ல வந்து இந்த தலையில போடுற ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. நம்ம ஹீரோ இந்த தான்
பொதுவாகவே ஹீரோக்கு வந்து பெருசா பொண்ணுங்கள்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் நடந்துக்குவான். அதனால இவன் கேவா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேற கொஞ்சம் டவுட்டே இருந்திருக்கு. ஆனா ஹீரோவால வந்து ஹீரோயினை மட்டும் மறக்கவே முடியல. அவளோட ஸ்மெல்லும் அவனுக்கு அதே யோசனையாவே இருக்கு. அவன் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றான்னு. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் ஆக்சுவலா வந்துட்டு உங்களோட ஃபியான்சி வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்க சார், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அம்மா எப்பனாலும் உங்களை கூப்பிடுவாங்க அவங்க கூட பிளைண்ட் டேட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது வேறையா அப்படின்னு ஹீரோ செம்மையா கடுப்பாகிறான். அதே மாதிரி அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா வந்து கூடிய அந்த பொண்ணும் இருக்கா. இவளோட பேர் வந்து மரியா. இவ வந்து ஃபாரின்லயே படிச்சு முடிச்சுட்டு இப்பதான் வந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா. இவங்க அம்மாக்கு எப்படியாவது இந்த பொண்ணை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணுங்களை பார்த்தாவே பிடிக்க மாட்டுது. இவன் என்னதான் பிளான்ல இருக்கான் அப்படின்றத நம்ம எப்பயாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாமா ஹீரோ பக்கத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவளும் அப்படியே சீனா போஸ் கொடுத்துட்டுலாம் உட்கார்றா ஹீரோ முன்னாடி. ஆனா ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே வந்து ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. அவ திரும்புறா, ஹீரோ கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ முக்கியமான மீட்டிங்க மறந்துட்டேமா, கண்டிப்பா நான் போயே ஆகணும், நீங்க வந்து கெஸ்ட்டை பார்த்து என்னன்னு பார்த்து பேசி வழி அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஐயோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் ஏன் இவனுக்கு பிடிக்கல அப்படின்னா கன்ஃபார்மா இவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காதான்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துடுறாங்க அவங்க அம்மா. டக்குனு போய் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அசிஸ்டன்ட் கிட்ட எதனா அன்னோன் நம்பர்ல இருந்து உனக்கு கால் வந்துச்சா என்ன கேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதாவது ஹீரோயின் பண்ணிருப்பா அப்படின்னு இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே வரல சார் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா வரும், வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் நைட்டு ரொம்ப லேட்டா வந்து தூங்குறதுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கூட கொடுக்காம சும்மா அந்த போட்டிக்கோ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலதான் ஒரு கட்டில போட்டு கொடுத்துருக்காங்க. அப்பதான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து ஹைஸ்கூல் படிக்கும் போது அதான் அந்த ஸ்கூல்ல அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கா. இந்த ஸ்கூல்ல விடவும் கொஞ்சம் லோ ரேஞ்சில் இருக்க ஸ்கூல்ல தான் இதுக்கு முன்னாடி படித்தா. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, இவளே கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு இவ வேலைக்கு போய் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டா. அது வந்து கசினுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ இவ வச்சிருக்க கொஞ்சம் காசையும் பிடுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இது பாரு, நான் நல்ல மார்க் எடுக்கணும், டியூஷனுக்காக அந்த காசை சேர்த்து வச்சிருக்கேன், தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் விட முடியாது, மரியாதை அந்த காசை கொடு அப்படின்னு கேட்குறா. நான் கேட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு எவ்வளோ திமிரு எவ்வளவு தைரியம் இருக்கணும். எங்க வீட்டுல தான் நீ பிச்சை எடுத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, பிச்சை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க, என்கிட்டயே காசு கொடுக்க மாட்டியா, அவளை அடிங்கடி, அவளோட ட்ரெஸ்ல இருக்க காசை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டு அடிக்க சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ வரான். எல்லாருக்கும் அவங்க கை உடம்புலயே இருக்கணும் அப்படின்னு மரியாதையா அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றானா. அப்ப உடனே ஒரு பொண்ணு சொல்றா, இவனை பார்த்தா பிரின்சிபலே கொஞ்சமா பயந்து ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுப்பாரு, இவன் ஏதோ பெரிய ஆள் தான், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிடுறா. யாருன்னா அடிச்சா திருப்பி அடிக்கலாம் மாட்டியா, அடி வாங்கிக்கிட்டே இருப்பியா, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இல்ல அவ என்னோட கசின் தான் அப்படின்னு சொல்றா. யாரா இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் நம்ம அடி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி எல்லாம் சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அதுல இருந்து தான் ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த பக்கி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஃபுல் போதையில ஹீரோயின் கிட்ட வரான். இவளுக்கு பயமாயிடுது. சித்தப்பா தயவு செஞ்சு போய் தூங்குங்க, ஆன்டியை நான் கூப்பிடுவேன் ஆன்டி அப்படின்னு கத்த போறாளா. டக்குன்னு வாயை பிடிச்சி அழுத்துறான். இதை பாரு ஆன்டி கிண்டின்னு அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னே தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயினை மிரட்டுறான். இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு ஹீரோயின் கவட்டையிலேயே ஒரு உதச்சிடுறா. அவ்வளவுதான் போச்சு, இதுக்கு மேல இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சா. அப்பதான் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு ஹீரோயினோட ஆன்டி அந்த இடத்துக்கு வராங்க. ஆன்டி என்ன ஆச்சுன்னா அப்படின்னு இவன் இருக்க நிலைமையை பார்த்துட்டு வாயை மூடு அப்படின்னு ஹீரோயினியே திட்டுறாங்க. இவளுக்கு என்னடா நம்மளையே இவங்க திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டம் ஆயிடுது. இவன் ஏதோ குடிபோதையில தெரியாம இந்த இடத்துக்கு வந்துருப்பான், நீ சும்மா வந்து யார்கிட்டயும் தேவையில்லாம எதனா லூஸ் மாதிரி எதனா பழி போட்டுட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆன்டிக்காரி மிரட்டிக்கிட்டு அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போறா. அது மட்டும் இல்லாம மறுநாள் ஆன்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை நல்ல காசெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக பார்த்த மாப்பிள்ள தான் இவருக்கு ஆல்ரெடி 3 கல்யாணம் ஆயிடுச்சு, 3 கல்யாணமும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு சாப்பிட வந்துட்டாரு போல இருக்கு பிளைண்ட் டேட்டுக்கு. அங்க பார்த்தா இருக்கிற எல்லா பொருளையும் அப்பாவும் புள்ளையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உன் பேர் என்ன, உன் வயசு என்ன, நீ எங்க வளர்ந்த, எந்த மாதிரியான ஸ்கூல்ல படிச்ச, அப்படி இப்படின்னு எல்லா
எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆமா பெருசா ஸ்கூல் படிப்பெல்லாம் பெரிய லெவல்ல இல்லை, நீ வேலையும் ஒன்றும் சூப்பரெல்லாம் பார்க்கல, கண்டிப்பா என்னோட பிஸ்னஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது, சரி பரவாயில்ல விடு, என் புள்ள வரையில என் பிள்ளை நீ பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும், ஆயம்மா வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஒன்று நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை, இவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்தா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோவையும் அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அவன் ஓடி வந்து சார் சார் ஒரு கால் வந்துச்சுன்னு ஹீரோ அப்படியா அப்படியா யாரு அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேட்கறான். இல்ல சார் இந்த மாதிரி 2 பேர் வந்து வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்ன சொல்லிட்டோம் அப்படின்னும் போது, அடே உன்னை நான் என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கு, போட போய் வேலையை போடுறோம் அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடறான். எதுக்காக அவ கால் பண்ணவே இல்லை, ஒருவேளை அவ உண்மையாதான் சொன்னாலோ நம்ம கிட்டயும் உண்மையாதான் இருந்தாலோ பணத்தெல்லாம் அவ எதிர்பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்குள்ள தோணிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே ஹோட்டல்ல தான் இருக்கான். இந்த பையன் என்ன பண்றான்னா ஹீரோயின் மேல துப்பி அவ மேல கையில இருந்ததெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணி விட்டுடுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகுறத பார்த்து, இப்ப என்ன உனக்கு, அவன் குழந்தை தானே, உனக்கு ஊட்டி விடுறதுக்கு கூட துப்பு கிடையாது, அவனை பார்த்துக்க கூட துப்பு கிடையாது, அவனை எதுக்கு முறைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பங்கார செம கத்துறான். ஐயோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல சார் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் சாரி கேட்க பாக்குறாள. அவன் காது கொடுத்து கூட கேட்கிற மாதிரி இல்ல, ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இது எல்லாத்தையும் பாத்துறான். அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த ஆள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தண்ணி எடுத்து ஹீரோயின் மேல ஊத்த பாக்குறான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை இழுத்துறான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் காய்ச்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிடறான். யார்டா நீ, இவளுக்கு எதுக்குடா நீ வந்து ஹெல்ப் பண்ற, இவ வந்து என்னோட பிளைண்ட் டேட், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இவளுக்காக நீ எதுக்காக ஹெல்ப் பண்ற, மரியாதை இங்க இருந்து போயிடு, இதுக்கு மேலேயும் நீ இங்க நின்ன அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அதுக்கப்புறமா பாடி கார்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, டேய் நீ யார் தெரியுமா நின்று இருக்கியே, ஹீரோ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கம்பெனியை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவ்வளவுதான் அலண்டுறான். ஐயோ சார் நீங்களா, என்னை விட்டுருங்க சார் தயவு செஞ்சு, அந்த பொண்ணுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே பையன் அப்பா இங்க இருந்து போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஓடிடுறான். எதுக்காக நீ இவ்வளோ மோசமானவனெல்லாம் வந்துட்டு பிளைண்ட் டேட்டில் பார்க்கறதுக்கு வர அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, இப்போவுமே நான் போய் அவனை சமாதானப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை எனக்கு, நான் என்னோட ஆன்ட்டிக்கு காசு கொடுத்தாகணும், அதுக்கு அவன் கொடுக்குற வரதட்சணையை தான் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உடனே வந்து ஹீரோ எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவனே ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல என்னை சுற்றியுமே அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க, அதனால இவனும் எக்ஸ்ட்ராவா ஒருத்தனா இருப்பான், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றா. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா நீங்க வேணா எனக்கு கடனா கொஞ்சம் காசு தாங்க, நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே சரி ஓகே நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவளோட ட்ரெஸ் தான் ஃபுல்லா அழுக்காயிடுச்சு இல்லையா, அதனால அவளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஹீரோயினும் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ரொம்ப தேங்க்ஸ், நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது எந்த அளவுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றானா, நான் உனக்கு மாப்பிள்ளை சொல்றேன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டா இருக்கும், என்னை கல்யாணம் பண்றதுனால எந்த விதமான ப்ராஃபிட்டும் அவருக்கு கிடைக்காதுங்க, கண்டிப்பாக வந்து என்ன கல்யாணம் பண்ணால் அவருக்கு பண நஷ்டம் மன நஷ்டம், அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மன உளைச்சலுக்கும் ஆளாகணும், அதனால செட் ஆகாது, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு நல்லவராக தான் இருப்பார், அவருக்கு வேறு எதுனா ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீங்கள் எனக்கு காசு மட்டுமே தாங்க, அதுவே போதும், நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட மொபைல் எல்லாம் வாங்கி அவனோட நம்பரை சேவ் பண்றான். அதுவும் வந்து எமர்ஜென்சி கால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேவ் பண்ணி கொடுக்குறான். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்றான். இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன், நீங்க எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் காரை விட்டு இறங்கி போயிடுறா. ஆனா ஹீரோவோட மனசுல வந்துட்டு இந்த வாட்டியாவது அவன் நமக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு போய் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம வரதட்சணையா 3 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னையில இருந்தே வந்து அவர் கூட தான் நான் தங்கணுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாவா உண்மையா அவர் ஒத்துக்கிட்டாரா கல்யாணத்துக்கு, அதுவும் இவ்வளவு சீக்கிரமே கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து 3 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷனா கேட்டுட்டு இருக்காங்க. நானே ஒரு வார்த்தை கேட்கிறேன் அப்படின்னு போன் பண்ணா அந்த ஆள் இருக்கிற கடுப்புல போனையே
எடுக்கல போல இருக்கு. நல்ல வேலை போன் எடுக்கல, இல்லைன்னா அவன் ஒண்ணு சொல்லி நம்ம ஒண்ணு சொல்லி எல்லாமே குழப்பமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம யாரையும் நம்ப கூடாது, இந்த கார்டுல காசு இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஏடிஎம்ல போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கார்டை எடுத்துக்கிட்டு ஏடிஎம்கே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எல்லாத்தையும் ரெடி பண்றா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த சித்தப்பங்காரன் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளவு குழந்தை மாதிரி இருந்த, ஆனா இப்ப எவ்வளவு வளர்ந்துட்ட பத்தியா, எங்க கிட்டயே போய் சொல்ற, நான் உன்னோட சித்தி கிடையாது எல்லாத்தையும் நம்புறதுக்கு, உண்மையை சொல்ல, நீ எங்க போற, எவன் கூட போற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இல்ல நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. காசே இல்லாம நாங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தப்ப கூட உன்னை வச்சு வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு, நீ ஏன் சொல்லு. நான் ஒரு தேவை இல்லாம உன்னை எதுக்கு வளர்த்துருந்துருக்கணும், அப்ப ஒரு தேவைக்காக தானே வளர்த்துருந்தேன். அப்ப இந்த தேவை இவ்வளவு நாளும் கிடைக்காம இப்பயும் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஓடுனீனா எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். ஹீரோயினோட பிடிச்சி ஒரு தள்ளிட்டு வேகமா ஓடி போய் ஒரு ரூம்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிறான். ரொம்ப கஷ்டப்படாத, கதவெல்லாம் திறக்கிறதுக்கு நானே உள்ள வரேன், சாவி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயின் பார்த்துட்டதுல போலீஸ்க்கு போன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேண்டாம் கண்டிப்பா நம்ம சித்தி நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க, நம்ம ஹீரோக்கு வேணா போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு போன் பண்றா. நல்ல வேலையா ஹீரோவும் உடனே அட்டென்ட் பண்ணிடுறான். தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க, சீக்கிரமா வாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறா. அட்ரஸையும் சொல்றா வேகமா. அவன் இப்போதானே விட்டுட்டு போனான், அதனால பக்கத்துலதான் இருக்கான் போல இருக்கு, அதனால உடனே வரேன் அப்படின்னு சொல்றான். எங்க அதுக்குள்ள இவன் சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கதவை திறக்க வந்துடுறான். பிடிச்சி அவனை தள்ளிட்டு இவன் என்ன பண்றேன்னா ரூம்ல இருந்து ஹாலுக்கு ஓடி வரா. ஆனா ஹால்ல இவன் கிட்ட வசமா மாட்டிக்கிறா, அடிக்க ஆரம்பிச்சிடறான் போட்டு. ஆனா ஹீரோயின சும்மா இல்லைங்க, பலர்னு கண்ணத்திலேயே தான் வைக்கிறான். அவனுக்கும் தான் விழுத அடி. இருந்தாலும் அவன் எதை பத்தியும் கவலைப்படுறதா இல்ல. இன்னைக்கு இவளை விட்டுட்டா வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்றது மட்டும்தான் அவனுக்கு தோணுது. ஆனா சடனா கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க பலர்னு அவனுக்கு வைக்கிறான். அவ்வளவுதான், தூக்கி போட்டு மிதிதான் அவனுக்கு. என்ன ஆச்சு, நீ ஓகே தானே, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கானா. இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல, நான் இங்க இருந்து இப்போ உடனே போகணும், நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பயத்துல போலர்றா. ஹீரோ நான் போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். வேண்டாம் கண்டிப்பா எங்க சித்திக்கு தெரிஞ்சதுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க, எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாளும் அப்பா அம்மா இல்லாம அவங்கதான் எனக்கு சோறு போட்டு வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்க எல்லாருமே என்னதான் கேவலமா பேசுவாங்க, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி யாரும் இவன் என்ன பண்ணான்றதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அடியே, இவ்வளவு வருஷமா உன்னை வளர்த்தது நாங்க, எவன்டி இவன், அதுக்கப்புறம் இவன் இத்தனை பேர் உள்ள வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவெல்லாம் ஓவரா தப்பா பேசுறானா. அவ்வளவுதான், கைய பிடிச்சு முறுக்குறாரு அவரு. இப்பதான் ஹீரோயின் தங்கியிருக்க இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இங்கதான் இருப்பியா அப்படின்னும் போது ஆமா, பின்ன எனக்குன்னு ரூம் கொடுப்பாங்களா என்ன, 2 பேருக்கு தான் ரூம் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட கசின் என் கூட ரூம் எல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு என்னடா வாழ்க்கை வாழ்ந்தா இவ அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சித்திக்காரி வந்துடுறா. வந்த உடனே ஐயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சு, என் புருஷனை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. அடி பாவி நாசமா போனவில்லை, எவன் கூடயோ ஓடுறதுக்காக என் புருஷனை இப்படி பண்ணிட்டு நீ வீட்டை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் இல்ல, அவரு தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு, அப்பதான் இவர் என்னை காப்பாத்தினாரு, மத்தபடி நான் எதுவும் அவரை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அவன் தான் போய் சொல்லுவான் இல்லையா. ஐயோ அவ போய் சொல்றா அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாமே சித்திக்காரிக்கு தான் தெரியுமே. அப்பயும் ஹீரோயினை தானே எப்படி இருந்தாலும் குறை சொல்லவா, அதையே தான் பண்ணிட்டு இருக்கா. டக்குனு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவளுக்கும் எனக்கும் இப்ப கல்யாணமே ஆக போகுது. இப்ப நாங்க நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க வளர்க்குற வரைக்கும் வளர்த்துட்டீங்க, அவ வேலைக்கு போய் அதுக்கான காசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா. ஸோ இதுக்கு மேல நீங்க அவளை தொல்லை பண்ணக்கூடாது, மீறி பண்ணினீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சவுண்ட் எல்லாம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுறாங்களா. அதனால ஆன்டி என்ன பண்றான்னா, இதுக்கு மேல பேசினா புருஷன் மானம்ல நம்ம மானமும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறா. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பண்ணதுக்கு, நான் இதுக்கு மேல உங்களுக்கு எப்படியாவது இந்த 3 லட்சத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ என்ன தேங்க்ஸ் பண்ணவும் தேவையில்ல அப்படின்னு சொல்றான்.
இல்லை நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கூட்டிட்டு வரலனா கண்டிப்பாக எங்கள் சித்தி என்னை விட்டுருக்க மாட்டாங்க, உங்களால் தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னும் போது இல்லையே நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, உண்மையா இவன் எப்படி நம்மளை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஆல்ரெடி எங்கள் அம்மாவும் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளைண்ட் டேட்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் வந்து ஒரு நாளை போல் அதை தட்டி கழிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு தேவைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும், உனக்கு தேவைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும், நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் வந்து என்னங்க கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி, ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோவை பிடிக்குமே, அதனால அவளுமே சரி அப்படின்ற மாதிரி தான் ஓகேன்னு சொல்லிடுறா. டக்குன்னு போகிறாங்க, ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. என்னடா இது, நான் காண்றது கனவா இல்லை நினைவான்ற மாதிரி எனக்கு தெரியலையே, உண்மையாவே என்னோட சைல்ட்ஹுட் கிரஷ்யா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா அதை வெளியில காட்ட முடியல. நமக்குள்ள டிவோர்ஸ் ஆனாலும் வந்து நான் உன் சொத்துல எந்த பங்கும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உனக்கு சைன் பண்ணி தரட்டுமா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இப்போதான் ஹீரோயினை பத்தி ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடுச்சு இல்லையா, அவ எதுக்காக காசு கேட்டா அப்படின்றதும் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஹீரோயினை நம்ப ஆரம்பிச்சிட்டான். நீ போய் என்னோட வீட்டில் வெயிட் பண்ண, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மீட்டிங்க்கு போயிட்டான். அதனால ஹீரோயினை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிட்டான். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, ஹீரோவோட அம்மா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே, கண்டிப்பா இவங்க வச்சு செய்வாங்க போல இருக்கே, நம்மள இவங்கள பார்த்தாவே பயமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அங்க இருக்க பட்லர் லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் தான் வந்துட்டு புதுசா ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும், சின்ன பொண்ணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கொடுத்து அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுமே ஹீரோயினை வேலைக்கு வந்த பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க. இவளுமே சைலண்டா அதையே மெயின்டைன் பண்ணிடுறா. உடனே வந்து இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளையில இருந்து உனக்கு நான் வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன், என்னென்ன வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு கொடுத்துட்றேன், இன்னைக்கு இங்கேயே நல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. சின்ன ரூமா இருந்தாலுமே இது வரைக்கும் ரூமே இல்லாம இருந்த ஹீரோயினுக்கு ரூம் கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இங்கேயும் ஹீரோவோட அம்மா உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்ன்ற நினைப்புல இருக்கானா இல்லையா, அவனுக்கு கால் பண்ணு, இப்பவே நான் பேசணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஹீரோ வேற மீட்டிங்க்கு போறேன்னு போனானே, இவங்க வேற கால் பண்ணி நம்மளும் இங்க வந்துட்டோம், இவங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஆகி மீட்டிங்கை விட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து, மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம், என்னதான் பிரச்சனைன்னு நம்ம பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்குமா தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி இல்லை மேடம், 3 பேர் 4 பேரா சேர்ந்து பேசும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் புரியும், அதை சொல்லுவாங்க, அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை செய்யலாம் இல்லையா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. சரி கொஞ்சம் அறிவாளி பொண்ணாதான் இருக்கா மாதிரி இருக்கு, சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு என் புள்ள கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், எனக்கும் பேர குழந்தைய தூக்கி கொஞ்சணுன்ற ஆசை இருக்குமா இருக்காதா சொல்லு, அதனாலதான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டான், எனக்கு பயமா இருக்கு, அவன் வந்துட்டு இப்போ கேவா இருப்பானோ, அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சுன்னா எங்க சொத்தெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இத பாருங்க மேடம், நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வேற வெக்கப்படுறாங்க. அப்பயே யோசித்து பாருங்க, உங்க பையனும் லவ் மேரேஜ் பண்ணணும்னு தான் யோசிப்பாரே தவிர நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னும் போது, அட போமா, நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணாலும் ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்றேன், அவன் தான் ஒத்துக்க மாட்டான், அவன் லவ்வும் பண்ண மாட்டான், நான் என்ன பண்றது, அதனாலதான் நானே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீங்க பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க அவரை திணிக்க அவரும் வந்து முடியாதுன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. அவருக்கு லவ் பண்ண வர வைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அவருக்கு லவ் புரிய வைக்கணும். காதல் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றத புரிய வைக்கணும் லைஃப்ல. அப்படி புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு காதல் வந்துடும் அப்படின்னும் போது, இந்த பொண்ணு ரொம்ப அறிவாளித்தனமா பேசுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகே இனிமே நீங்க தானே இருப்ப, அவனை எப்படியாவது வந்து லவ் பண்ணவை, அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்றது எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் உங்களுக்கு தெரியாதா, மேடம் வந்துட்டு உங்களோட வீட்டுல தான் இருந்திருக்காங்க, நம்ம தெரியாம சின்ன மேடத்தையும் அங்க விட்டுட்டு வந்துட்டோம், 2 பேரும் பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும், உங்க அம்மா ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றானா. அவ்வளவுதான் ஹீரோ, ஐயோ எல்லாம் முடிஞ்சது கதை, உடனே கிளம்புவோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். நேரா வந்த ஹீரோ, என் ஒய்ஃபோட போட்டோவை அனுப்புனேன், நீ பாத்தியா இல்லையா, என் ஒய்ஃப் வந்தாலா இல்லையான்னு போதுதான் அவங்க வேலைக்காரங்க போட்டோ எடுத்து பாக்குறாங்க. ஐயோ இது வேலைக்கு வந்த பொண்ணு தானே அப்படின்னும் போது,
கேட்கும்போது என்னது வேலைக்கு வந்த பொண்ணா? ஆமாங்க, நான் ரூம் எல்லாம் கொடுத்து வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டேனே, அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது வந்து ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் இங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. சூட்கேஸ் தடுக்கி ஹீரோயின் விழ போறல, டக்குன்னு ஹீரோ போய் தாங்கி பிடிச்சிடுறான். எதுக்காக நீ இங்க வந்து தங்கியிருக்க? என்ன நீ பண்ற? எங்க அம்மாவும் வேலைக்காரங்களும் உன்னை வேலைக்காரின்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா நீயே அதை சொல்ல மாட்டியா அப்படின்னும் போது ஹீரோயின் இல்ல, அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, எனக்கு டக்குன்னு மாத்தி சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நீயும் இல்லை, உங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனாலதான் நான் சைலண்டா ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் விடு, இப்போ எதுக்காக நீ இந்த ரூம்ல தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரூம்னு ஒரு கிடைச்சதே பெரிய விஷயம் எனக்கெல்லாம் ரூமே இல்லாம நான் எங்க படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியுமே, அதனால எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா நீயும் நானும் பொண்டாட்டி, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஹீரோயினை வந்துட்டு ரிலாக்ஸா வீட்டுல இரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவ வேலைக்கு போய் நான் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இதுவரையில யார் கையும் நம்பி வாழ்ந்ததே கிடையாது சின்ன வயசுல இருந்தே, ஸோ கண்டிப்பா நான் வேலைக்கு போகாம இருக்கவே மாட்டேன், நான் ஒரு மால்ல தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சரி ஓகே, ஆனா நான் உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே நேரத்துக்கு என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட புருஷன், அதனால எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, ஸோ இது வந்து உனக்கு செலவுக்கு நான் கொடுக்கறது மாசம் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டையும் கொடுக்குறான். அதோட நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, பாவம் அவ இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தா, ரொம்ப டயர்டா இருப்பா, நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஐயோ இப்பதான் நம்ம வேலைக்கெல்லாம் போகணும்னு நினைச்சோம், இவன் நம்மளை பிரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ தற்செயலா லைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறானா, ஹீரோயின் டக்குன்னு வாய் விட்டுறா. சேஃப்டி இல்லாம தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்றா. ஐயோ இவன் லைட் ஆஃப் பண்ணதுக்கு வந்தானா, நம்மளாதான் இவ்வளவு கேவலமா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்பவும் அசிங்கமா போயிடுது. உடனே ஹீரோ என்ன யோசிச்சானா, நான் கூட தயங்கினேன், ஆனா பரவாயில்லையே பெரிய கைகாரியா இருப்ப போல இருக்கே, சோ இப்ப என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் உடனே என்ன பண்றானா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. சரி இன்னைக்கு இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுறான். அடே தள்ளி தான் படண்டா அப்படின்னா கூட கட்டி பிடிச்சுதான் தூங்குவேன், நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு தூங்குறான். சித்தி வீட்டுல காட்டுறாங்க, சித்தப்பாக்கு கை காலெல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப வந்து முடியாம இருக்கான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பொண்ணு என்ன பண்றான்னா, எப்படி அவ என் அப்பாவை அடிச்சிருப்பா, ஆளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உண்டு இல்லைன்னு நான் பண்றேனா இல்லையான்னு பாருமா, அவ எங்க தங்கி இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவ வேலை செய்யற இடம் எனக்கு தெரியும், அங்க போய் நான் என்ன பண்றப்பாரு அப்படின்னும் போது என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நான் போய் அங்க காட்டுப்பட்டுன்னு கத்துனேன்னா அவளை யார் வேலைக்கு வச்சுப்பா, வேலை விட்டு அனுப்புவாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு கூட வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தி இருக்கா, அவ வந்து ஹீரோயினோட கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆர்வமா. அதுக்கப்புறம் நேற்று நைட் என்னதான் ஆச்சு, முழுசா முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அடியே நாங்க தூங்கிட்டோம் கம்மிடுறி அப்படின்னு சொல்றா. கசன் காரையும் அங்க வந்துடுறா. வந்துட்டு எல்லாரும் கேட்டீங்களா இவ என்ன பண்ணா தெரியுமா, இவளுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா இவளை என்னை விடவும் வந்து ஆசையா வளர்த்தாங்க, ஆனா எங்க அப்பாவோட கையை காலையே ஒடிச்சு போட்டுட்டா, மோசமானவ அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பச்சப்பா எல்லாரும் எதிர்க்கும் பேசுறா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன், நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ண அப்படின்னு கேட்கும் போது, என்ன பாவம் பண்ணியா, நீ வந்ததே பாவம் தான், நான் ஒரே பொண்ணா எங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தேன், நீ எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. டக்குன்னு மேனேஜர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் உன்னால வந்து டிஸ்டர்ப் ஆகுது, உன்னாலதான் வந்துட்டு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை, நம்ம ஷாப்புக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு, அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, இனிமே உனக்கு வேலை கிடையாது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கசின் என்ன நினைச்சு பார்த்தாலும் அதை பக்காவா முடிச்சுட்டா. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காளா, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஆன்ட்டியோட ஃபேமிலிக்கு நீங்கள் வேலை செய்யறது நல்லா தெரியும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவங்க வந்து எதனா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அவனை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த சித்தி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து பெருசாக ஹீரோவை பற்றி யார் என்ன எதுன்னு தெரியல, இவன் யார், இவன் எதுக்காக இதெல்லாம் வந்து கேட்குறான், ஒருவேளை இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் ஹீரோவை பார்த்த உடனே வாங்க சார்னு கூப்பிடுறாங்களா, அதை பார்த்த உடனே கசனுக்கு பயமே வந்துடுச்சு. ஐயோ நானும் எதுவுமே பண்ணலை அவளை, நான் ஜஸ்ட்டு சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், மற்றபடி நான் அவளை எதுவுமே தொல்லிலாம் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி உளரவே ஆரம்பிச்சிடுறா.
சும்மா பார்த்துட்டு போகலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவ்வளோ நானும் வந்துட்டு இவ்வளோ நாங்கள் தான் வளர்த்தோம், இல்லைன்னா நான் அடி ரோட்டில் கடந்திருப்பா, ஆனால் என் அப்பாவை போட்டு அந்த அடி அடித்து கையை காலை உடச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது, ஏமா அவங்க அப்பாவை நான் தான் அடித்தேன், உங்கள் அப்பா என்ன காரியம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உனக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, அவனை உயிரோடு விட்டுட்டு வந்தனே அப்படின்னு நினச்சி நீ சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போதான் ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் அவளை வளர்த்ததுக்கு வளர்க்காம இருந்தீங்கன்னா அனாதை ஆசிரமத்தில் கூட அவள் கொஞ்சம் நிம்மதியோடு வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்கிறா. ஏய் உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லி கசின் கேட்குறா. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்கன்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறா ஃப்ரெண்டு. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து ஒரு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு, அதுவும் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து. அந்த இன்டர்வியூ கார்டை திருடி இவ போயிட்டு நான் தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு அவ பேர்லயே வந்து அவ போய் அங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து வேலையை கூட விடாம திருடிட்டாங்க. ஹீரோயினோட சர்டிபிகேட் அது இதுன்னு எல்லாத்தையும் திருடி இவ வச்சுட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, நான் உண்மை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார், அதனால இனிமே உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே கசினுக்கு கால் வருது. அவங்களும் பிடிச்சி செம்ம திட்டுறாங்க. ஐயோ மேடம் என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னும் போது, வேலையோட போச்சுன்னு சந்தோஷப்படு, உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும் ஃப்ராட் பண்ணதுக்கு அப்படின்னு கத்துறாங்க. உடனே இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே வந்து ஹீரோயின் காலில் விழுந்து அழாத குறைய தயவு செஞ்சு என் புருஷன்கிட்ட சொல்லு, எனக்கு என் வேலையை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதாக இருந்தாலும் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே வரல, ஏன்னா அவன் என் பேரை மட்டும் திருடிக்கல, அவங்க அப்பா என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு 2 பேருக்கும் தெரியும். அப்பயும் இவங்க 2 பேரும் என்னதான் திட்டி சண்டை போடுவாங்களே தவிர அந்த ஆள் இது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒருத்திக்கு நான் எதுக்காக வந்து மன்னிப்பு கொடுக்கணும்? கண்டிப்பாக இவளுக்கு இந்த வேலை இருக்கக்கூடாது, வேலை இல்லாமல் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே செம்மையாக ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே வந்து அங்கேருந்து போயிடுறா. ஏன்னா நேரில் எதுவும் பண்ண முடியல, அதனால. அப்போ தான் உடனே மேனேஜரா, சார் சீக்கிரம் வாங்க சார், உங்கள் ஒய்ஃப் எங்கே வேலை செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? காஸ்ட்லியான பிராண்டடான லக்ஸரியான பேக்ஸ் எல்லாம் இருக்குது, உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் வாங்கி தரணும் இல்லையா அப்படின்னு மேனேஜர் வழியுது. ஐயோ மேடம், எப்படி மேடம் இப்படி உருட்டுறீங்க? ஆல்ரெடி நீங்கள் தான் அவளை ஃபயர் பண்ணிட்டீங்களே, அவள் தான் இங்கே வேலையில் இல்லையே அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா. நீ வாயை முன்னு சும்மா இருக்க மாட்டியாடி அப்படின்னு திட்டுறாங்க மேனேஜர். அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீ டிசைனிங் தானே படித்த, பாதியிலேயே வந்துட்டு நீ விட்டுட்ட இல்லையா, நீ அதை கண்டினியூ பண்ணு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஸ்டோரி நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கோ, மற்றபடி நீ இனிமேல் யார்கிட்டையும் போய் கை நீட்டி வேலை செய்யாத, உனக்குன்னு வந்து ஒரு தொழில் தெரிகிறப்போ அந்த தொழிலை நீ செய்ய கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அது கரெக்டாக தான் தோணுது, இருந்தாலும் ஹீரோ கிட்டேருந்து காசு வாங்கணுமா அப்படின்னு யோசனை இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டுக்காரி, உன்னோட ஹஸ்பண்ட் தானடி, நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, அதனால பெருசாக ரொம்பலாம் இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறா. என் ஃப்ரெண்டு முடிவு பண்ணிட்டான் மேடம், அதனால என்னை விட்டுட்டு அவளால் இருக்கவே முடியாது, ஸோ நீங்களே உங்கள் வேலையை வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டுமே இங்கே உட்காந்து வேலை செய்யுங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜை கட்டி அவங்க மூஞ்சில் கட்டாசிட்டு கிளம்பிடுறா. நைட்டு ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து செம்மையாக கால் வலிக்குது அப்படின்னு அவஸ்தப்பட்டுட்டு இருக்கா. உடனே காலை பிடிச்ச ஹீரோ வந்து அழுத்தி விட்டுட்டு இருக்கான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஐயோ இன்னைக்கும் நம்மளை விட மாட்டானா இவன்ற மாதிரி பார்க்குறா. ஹீரோயின் வெயிட் பண்ணி அப்படியே லைட்டாக தூங்கிட்டா. ஆனால் அப்பவும் ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸில் நேற்று நைட் நடந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சார் ஃபைலில் வரவு செலவு தான் இருக்குது, நீங்கள் சிரிக்கிற அளவு காமெடியாக எதுவும் இல்லையே அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறானா. ஐயோ இவன் எதிர்க்கியா இவ்வளோ மானம் போச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப கேவலமாக மானம் போயிடுது. சார் கொஞ்சமும் சரியில்லை, கல்யாணம் ஆனதுலேருந்து லேட்டாக வர்றது என்ன, தனியாக உட்காந்து சிரிக்கிறது என்ன, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு போல இருக்கே அப்படின்னு அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டே போகிறான். ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோவோட அம்மா வராங்க. இது பாருடா, இதுக்கு மேலே தயவு செஞ்சு என்னை லேட் பண்ண வைக்காத, இதுக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் ஊரை விட்டு ஓடி போயிடுவேன், எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு பிளைண்ட் டேட்ஸ் அரேஞ்ச் பண்ணாத, நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏய் நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி இவங்க நம்பவே மாட்டுறாங்க. இல்லைம்மா உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, எந்த ஃபேமிலி பொண்ணு
பொண்ணுடா, அந்த பணக்காரன் பொண்ணா இந்த பணக்காரன் பொண்ணான்னு இருக்கிற எல்லாரோட பேரையும் சொல்லிடுறாங்க. அவளுக்கு அப்பா அம்மாவே கிடையாது, அவங்க ஆன்டி வீட்டில் தான் வளர்ந்தா. அவ வந்து ரொம்பவும் ரொம்ப தன்மையான பொண்ணு. அவகிட்ட காசு பணம்லாம் எதுவுமே கிடையாதுமா, நீ நினைக்கிற மாதிரிலாம். எனக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது, அட பாவி, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒத்துக்கிட்டேன்னா சீக்கிரமா வந்து உன்னோட பேர குழந்தைய தூக்கி கொஞ்சம் போற, இல்லை அப்படின்னு நான் என்ன பண்றது, நீ எங்க வீட்டுக்கும் வர முடியாது, குழந்தையும் கொஞ்சம் முடியாது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ வந்து ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ண போறா இல்லையா, அதுக்காக சீக்கிரமாவே வந்து டிசைனிங்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஃப்ரெண்டும் இவளும் சேர்ந்து ஸ்டோருக்காக இடம் பார்க்கறது அது இதுன்னு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவனோட ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவ இங்கே தான் இருக்கா, நான் பார்க்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து இல்லை மேடம், வெளியில கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளதான் இருக்கா, நாங்களே வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உள்ள போனவொடனே எங்க என் மருமக அப்படின்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கா. ஆனா இவளுமே வந்து எப்படி போய் சொல்லிடுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து வெளியில போயிருக்காங்க, அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் வந்து வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறா. பியான்ஸ் என்ன சொல்றான்னா, ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து ஹீரோ வலிச்சு போட்டா அப்படி இப்படின்னு ஹீரோயின் அவதான் இவனு தெரியாம திட்டிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து ஹீரோயின் அவளோட காலில் தான் அவன் நிக்கணும்னு ஆசைப்படுறவ. ஹீரோ எவ்வளவு காசு கொடுத்தாலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம புதுசா பிசினஸ் பண்ண போறாங்க, அவ டிசைனிங்கும் பண்ணுவா நல்லாவே. அவ அதுக்குள்ளேயே வந்து அவளோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவ டிசைன் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து காட்டுறா. ஹீரோட அம்மாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு செம்மையா டேலண்டடா இருப்பா போல இருக்கே, செம்மையா வரைகிறாளே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவான டிசைன்ஸும் அதிகமா புதுசா பண்ணியிருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இவ கதை விட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பக்கத்துல நிக்கிறானா, ஹீரோயின் ஐயோ என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, மேடம் இப்பதான் சார் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது புரிஞ்சிருது அவனுக்கு. அம்மா எதுக்குமா நீ சொல்லாம கொல்லாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் கொடுக்குற, அவளே வந்த உடனே நானே வந்து ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீ இப்ப இங்க வந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா அவ வந்து என்ன பார்க்கணும், அதை எல்லாருமே அவகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆண்டி ஏதோ தப்பாவே இருக்கு ஆண்டி, அவ என்னவோ பெரிய இவன்ற மாதிரி இவங்க எல்லாரும் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ பார்த்தா வீட்லயே இல்லை, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கல்யாணமே ஆகல, இது வரைக்கும் அவன் கல்யாண சர்டிஃபிகேட்டையும் காட்டல, ஒரு போட்டோவையும் காட்டல, அவன் போய் சொல்றான், கல்யாணத்தை அவாய்ட் பண்றதுக்காக போய் சொல்றான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேம்மா, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றப்போ நீ தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை பாரு, இவனை நம்பி உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஹீரோ அப்பதான் வந்து அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறான். அவங்க அம்மாவுமே வந்து ஒரு பெரிய டிசைனர், அதாவது இந்த ட்ரெஸ் டிசைனர். ஆனால் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து வேலையை விட்டுட்டாங்க. அப்பா வந்து எப்பவுமே அப்ராட் அது இதுன்னு போயிட்டே தான் இருப்பார் பிஸ்னஸ் விஷயமா. என்னை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கெரியரே விட்டு கொடுத்துட்டாங்க, அவங்களோட அவ்வளோ ஆசையும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு ஹீரோயின் எழுந்துக்கிறாளா. ஹீரோ விடாம இழுத்து பிடிச்சி ஹீரோயினும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு வேலைக்காரங்க வந்துடுறாங்க. சொல்ல கேட்டியா, என்ன வேலை பார்த்து விட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து ஓடுறா. சரி அப்பதான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் குளிச்சுட்டு வந்து செக்ஸியா நின்று ஹீரோயின் கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஐயோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஐயோ நிறைய வேலை இருக்கா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு பக்கத்துல உட்காந்துக்கிறேன்னா, ஐயோ நீ பக்கத்துல உட்காந்தா நான் எங்கடா வேலை பார்க்கறது, தயவு செஞ்சு எழுந்து போடா அப்படின்னு சொல்றா. இல்லை இன்னைக்கு உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவளோட புக்கை வேற வாங்கி வச்சுக்கிறான். இல்லை நம்மக்கிட்ட இல்லாத பணமா, நீ எதுக்காக இவ்வளோ அளவு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கும் போது, நீ எனக்கு கொடுத்த கடன் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இன்னமும் வந்துட்டு நீ இதை கடனை தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஆமாம் நீ வந்து ரொம்ப நல்லவன், அதனால தான் எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன யோசிக்கிறான்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹைஸ்கூலில் வந்து ஹெல்ப் பண்ணா இல்லையா, அதையும் அவள் யோசிக்கிறா. என்ன பண்ணுறது, ஹீரோக்கு தான் மனசு சங்கடமாயிடுது. அப்பனா அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் அவள் நம்ம மேலே பாசமாக இருக்கா போல, லவ்வெல்லாம் இல்லை போல அப்படின்னு தோணுது.
அதோட மறுநாள் காலையில ஹீரோக்கு வந்து செம்மையா ஜுரம் அடிக்குது. அவன் படுக்கையை விட்டு எழுந்துக்கல. ஹீரோயின் தான் பக்கத்துலயே உட்காந்து பாத்துக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து இந்த ஃபேன்ஸ் இருக்கா இல்லையா, அவ வந்து வேலைக்காரங்க கிட்ட வந்து ஒன்று வந்து ஹீரோவோட பொண்டாட்டி வேணும், இல்லைன்னா வந்து இந்த சின்ன வேலைக்காரி இருக்கா இல்லையா அவ வேணும் அப்படின்னு ஹீரோயினை கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் உடனே இவங்கள பாவம் டார்ச்சர் பண்றா இல்லையா, நீங்க போங்க ஆண்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவ என்ன கேட்குறான்னா, நீ என்னடி மேலே இருந்து வர, இன்னைக்கு நீ லீவு இல்லை வீட்டிலன்னா சொன்னாங்க, மேலே தானே ஹீரோவோட ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. உடனே அவ என்ன சொல்றேன்னா, நான் வந்து சின்ன மேடமோட ரூமுக்கு போனேன், அங்கே துணியெல்லாம் எடுக்க போனேன் துவைக்கிறதுக்கு, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க, ஏன்னா இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொல்றா. ஒரு 3 நெக்லஸை வச்சுட்டு என்னோட இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு எது ரொம்ப பக்காவா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோயினும் கொஞ்சமும் யோசிக்காம இந்த முத்துமணி இருக்கு இல்லையா அதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்றா. சரிவா அப்படின்னா அதை நீயே வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்றா. இதை போட்டாவது கிளம்பி தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் எடுத்து போடுறா. பார்த்தா அப்படியே மொத்தம் முத்துமணியும் அருந்து கொட்டுது. ஐயோ ஐயோ போச்சு போச்சு, ₹1,00,00,000 இதோட மதிப்பு தெரியுமா, அதை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு ஹீரோயின் மேல பழி போடுறா. ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி நீ பண்ணாம இருப்ப, உன் கையில தான் அது இருந்தது, நீ தான் வந்து என் மேல இருந்த பொறாமையில மொத்தத்தையும் அறுத்து கொட்டிட்ட அப்படின்னு சொல்றா. இதை பாத்தியா, இதுதான் இதோட பில்லு, நீ கண்டிப்பா எனக்கு வந்து நஷ்ட ஈடு மொத்த பணத்தையும் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ என்ன நெக்லஸ் எடுத்துட்டு வந்து என்ன போட்டு விடுன்னு சொன்ன, நான் போடும்போது அதை அருந்து கொட்டுச்சு, இப்ப பில்லையும் கையிலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்க, அப்ப இது எல்லாமே நீ பண்ண ஃப்ராடுத்தனமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பணத்தை கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சிசிடிவி கேமரால எல்லாத்துக்குமான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் வந்து எதையுமே பண்ணலைங்க, இவ வந்து உட்காந்துட்டு யாருமே இல்லாத அப்போ இவ தான் வந்து லைட்டா வந்து பிளேடு போட்டு கீறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒயருங்கெல்லாம் கீறி வச்சிருந்திருக்கா. ஹீரோயின் எடுத்த உடனே கொட்டணும்னு, உங்களுக்கு தான் முடியல, எதுக்காக நீங்க வந்தீங்க, எதுக்காக நீங்க மொபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அடியே நீ என்னடி தொட்டு தொட்டு பேசுற அப்படின்னு அவ ஷாக்ல இருக்கா. ரொம்பவும் மண்டையை போட்டு உடச்சிக்காத, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவ இடுப்புல கை போடுறான். அவ்வளோதான், என்னது ஒய்ஃபா இவளா அப்படின்னு சொல்லி இவளுக்கு அவ அப்படியே நெஞ்சுக்கிச்செல்லாம் வெடிச்சிடுச்சு. உடனே இவ என்ன பிட்ட போடுறானா, நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே உன்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நீ அப்ராட்ல இருக்கும் போது நீ தனியாக இருக்க, ரொம்ப வந்து விரக்தியில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்குமே ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த லெட்டர்ஸ் வரும், யாருன்னே ஆனால் ஹீரோக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது. நான் தான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ லெட்டர் போட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நினைக்கும் போது, ஏன்னா உண்மையாகவே அந்த லெட்டர் அந்த டைமுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தனியாக இருந்ததுக்கு. நான் வந்துட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, உன்னோட கல்யாணத்துக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் என் பொண்டாட்டியெல்லாம் என்னால் விட முடியாது, ஏன்னா இவ தான் என்னோட லைஃபே அப்படின்னு சொல்கிறான். நேராக போயிடுறா. போயிட்டு ஆண்டி உங்கள் பையனுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காலில் வந்து கதறா. என்னடி சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம் நீங்கள் நினைச்ச மாதிரி அவங்க பொய்யெல்லாம் சொல்லலை, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, யாரு அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் வேணாம் நம்ம ஹீரோயின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட பணக்கார பொண்ணா, உங்களுக்கு ரொம்ப அந்தஸ்தான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறா. என்னடி சொல்கிற, அவள் ஏதோ அனாதை அப்படி இப்படின்னு தாண்டி சொன்னா என்கிட்ட அப்படின்னு இவங்க குழப்புறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னை விடவும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி விடுறா. மறுநாள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. சரி நம்ம அவங்கள போய் சமாளிச்சுக்கலாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கூட்டிட்டு கிளம்புறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் நர்வஸாவே தான் இருக்கு. அங்கே போய் நிற்கும் போது தான் வந்துட்டு, எங்க என்னாச்சு, எதுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டின்னு வராமல் நீ வேலைக்காரியை கூட்டின்னு வர அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இவ தான் இவ தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறான். என்னது இது, என்னையே நீங்கள் 2 பேரும் ஏமாத்திட்டீங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் நடக்காது, நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், இவெல்லாம் என் வீட்டு மருமகளே கிடையாது அப்படின்னு இஷ்டத்துக்கு காத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையாகவே நான் அவங்க வந்து உங்ககிட்ட போய் சொன்னது தப்பு தான், ஆனால் என்னால் எப்படி வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு தெரியல, அதனால தான் அவசரப்பட்டு போய் சொல்லிட்டேன், ஆனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மருமக அப்படின்னு சொல்லி உங்கள் வாயாலேயே பேர் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. இது என்னோட கையால் நானே உங்களுக்கு ரெடி பண்ணது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க.
ஃபியான்ஸா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கிஃப்ட் அவ மகர கட்ட மாதிரி தான் இருக்கும், தூக்கி வெளில போட அப்படின்னு சொல்றாளா. வேலைக்கார பொண்ணு தூக்கி போட வரா. அந்த நேரத்துக்கு அம்மா உடனே என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்ல அவ என்னதான் அப்படி கொடுத்தா எனக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதை ஓபன் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா சைனீஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு வேற. இங்கேயும் ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் கிட்ட இப்பதான் கேட்கறான், அப்படி என்னதான் வாங்கி கொடுத்தேன் எங்க அம்மாக்கு அப்படின்னும் போது, வாங்கி எல்லாம் கொடுக்கல, 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்க அம்மா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அந்த போஸ்ட்ல அவங்க டிசைனர் ஆக முடியல அப்படின்றதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நானே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்போதைக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து பெரியனன்ற எண்ணம் வர மாதிரி தெரியல. ஏன்னா வந்து 2 பேருமே ரொம்ப ஒத்துமையாகவும் ரொம்ப பாசமாகவும் வேற இருக்காங்களா. அதனால அவங்க வந்துட்டு இந்த கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம்ன்றதையும் மறந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் உங்க அம்மாவை எப்படிதான் நான் கரெக்ட் பண்றது, ஐடியா கொடுங்களேன் அப்படின்னும் போது, ஐடியா தானே, பக்காவான ஐடியா என்கிட்ட இருக்கு, அதுக்கு நீ தான் ஒத்த வைக்கணும் அப்படின்னும் போது, கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. ஒன்றும் இல்லை, அழகான கொழுன்னு ஒரு பையனை மட்டும் பேத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, எங்க அம்மா உன்கிட்ட அடிமையே ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா ஆயிடுறா. என்ன உனக்கு வேண்டாமா அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. சரி வா இப்போ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஒரு வழியா ஃபைனலா வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த புதுசான ஹீரோயினோட ஷாப்பை திறந்து வச்சிடுறாங்க. அப்ப எல்லாரும் எதிர்க்கும் அவ பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க அவங்க அம்மா வராங்க. என்னது இது ஸ்டோரு இவ்வளோண்டு வச்சிருக்கீங்க, ஐயோ உன் புருஷன் சரியான பிஸ்னாரியா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இதை பாரு, நீ கொடுத்த ட்ரெஸ் பிடிச்சி போயிலாம் நான் இங்க ஒன்றும் வரல, நான் சும்மா தான் அப்படியே இந்த சைடு போகும்போது இங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டேன், இந்த கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதாங்க ஏடிஎம் கார்டு மாதிரி. அதை கொடுத்துட்டு, சரி என்னவா இருந்தாலும் எங்க வீட்டு மருமகனி, அதை மறந்துடாத, எங்க குடும்ப கௌரவம் வந்து போற மாதிரி எதுவுமே நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா நின்று போட்டோலாம் வேற கூட எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஃபியான்சி என்ன பண்றேன்னா, கண்டிப்பா சத்தியமா ஒன்று விட மாட்டேன்டி, என்னோட மொத்த வாழ்க்கையும் நீ வந்து என்கிட்ட இருந்து திருடிட்ட அப்படின்னு காத்திட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்து ஷாப்பை நல்லாவே நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ ஒரு நாள் சித்தி கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு ஓடி போய் பார்த்தா அவளோட கசின் இருக்கா இல்லையா, அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு கிட்னி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரோட கிட்னியும் மேட்ச் ஆகவே இல்லை, அதனால வந்துட்டு நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை கம்பல் பண்றாங்க. ஐயோ என்னால முடியாது, நான் இப்பதான் புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. ஏண்டி உன்னை சின்ன வயசுல கூட்டிட்டு வந்து நான் வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்துனே, ஏன் பொண்ணியை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் ஏதாவது வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா. ஏண்டி உன்னால வந்துட்டு ஜஸ்ட் பணம் கொடுக்க முடியும், இல்லைனா வந்து யாருன்னா இருக்காங்களான்னு தேட முடியும், அவ்வளோதானே முடியும், அதுலேயே வந்து டைம் போயிடும். அவளுக்கு இருக்க டைம் போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு இருக்க ஒரே பொண்ணை நான் எழுந்துருவேன், உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. நீங்க என்னை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்களே தவிர வேலைக்காரி மாதிரி தானே வச்சுக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட 1 ரூபாய் இல்லாம நான் சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் புடுங்கிக்குவீங்க, உங்க புருஷன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு தெரிஞ்சோ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நான் ஏன் உதவணும் அப்படின்னு சொல்றா. ரொம்பவுமே கோவப்பட்ட ஹீரோயின் என்ன பண்றான்னா, செம்ம டென்ஷனா அங்கிருந்து கிளம்பி வேகமா போயிடுறா. அப்ப உடனே இவ இருக்கா இல்லையா கசின், அவங்க அம்மாவை கூப்பிடுறா. அம்மா அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத, எதுக்காக அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவ வந்து புதுசா இப்பதான் ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கா, அங்க போயிட்டு வந்துட்டு அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணு, அப்பதான் பிசினஸ் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிக்கு வருவா அப்படின்னு உடனே ஓகேமா நான் அதே பண்றேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கு மேல நமக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அடியே எதுக்கடி லூஸ் மாதிரி உளர்ற அப்படின்னும் போதுதான், நான் நல்லா இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சி என்னோட சித்தி பொண்ணும் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்களோட டார்கெட் நீயாக தான் இருப்ப, என்னை வச்சு உன்னை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு ஒருபோதும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதனால நீயும் நானும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்து அதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேமா, 2 பேரும் உயிரோட இருக்க வரைக்கும் ஒன்றா தான் வாழுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம்.
ஆனா ஹீரோயினுக்கு சித்திக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. எதுக்குமா அப்படி கஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, என்னை எல்லா சொந்தக்காரங்களும் விட்டுட்டு போனப்போ வேலைக்காரியா வச்சுக்கிறதுக்காகவாவது சித்தி தயாரா இருந்தாங்க. ஆனா அதுக்கு கூட யாருமே தயாரா இல்ல. அவங்க ஒருத்தவங்க தான் என் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றா. என்ன ஆனாலும் சரி, ஏது ஆனாலும் சரி, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான் கடைசி வரைக்குமோ. உன்னை யாருக்காகவும் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட கிட்னி இல்ல, உன் தட்டுல இருந்து கெட்டி சட்னியை கூட யாரையும் எடுக்க விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சபதமே எடுத்துறான். அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் மொத்தத்தையும் வந்து விசாரிச்சுட்டு வந்து சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா கிட்னியும் ஒன்றும் இல்லை, கெட்டி சட்னியும் கேட்டு போலன்ற மாதிரி அவள் வந்து பொய்யாதாங்க நாடகம் ஆடிட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்கே இருக்காங்கன்றத வச்சு அவங்க கிட்ட பொய் சொல்லி இவளை எப்படியாவது ஒன்று ஹீரோ விட்டு பிரிக்கணும், இல்லைன்னா அவளோட கிட்னியாவது பிடுங்கி அவளை கஷ்டப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் இப்போதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா போகுது இல்லையா, நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் தான் வயிறு எரியுமே, அந்த மாதிரி தான் இவன் நாடகம் ஆடுறது இவங்க அம்மாக்கே தெரியலங்க. அவங்க அம்மா உண்மையாவே பாவம் அப்படின்னு டென்ஷன்ல தான் இருக்காங்க. அம்மா நீங்க எனக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவளை ஏதாவது பண்ணுமா, அவ கிட்னியே எனக்கு தரலனாலும் பரவாயில்ல, அவ நிம்மதியா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அடியே அவ எனக்கு வந்து உனக்கு கிட்னியை கொடுத்துட்டா உன் உயிரை காப்பாத்திட்டாவே போதுண்டி, அதுக்கப்புறம் நான் அவளை எந்த வகையிலையும் தொல்லை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் வந்தோம். ஒருத்தர் பிரெயின் டெட் ஆயிட்டாரு, அவரோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வேணுன்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வந்து கிட்னியை புக் பண்ணி வச்சிருக்கோம் உனக்காக, இப்போ உடனே இன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அது எப்படி எனக்கு கிடைக்கும், எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி வந்துட்டு புக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அப்படி இப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒன்னுடி, அவன் பெரிய பணக்காரன், அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ வாங்கி கொடுத்துட்டான் ஊட்ரி சந்தோஷம் அப்படின்னு அம்மா சைன் போட போறாங்க. இவ ஃப்ராடு தனம் தான் பண்றது, எப்படி சொல்றதுன்னு புரியாம ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு முயற்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்பவே டாக்டர் வருவாரு, அனஸ்தீசியா போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. 2 நர்ஸ் வந்துடுறாங்க. வந்து இவளுக்கு ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்களா. அவ ஐயோ எனக்கு வேணாம், எனக்கு ஆப்ரேஷனே வேணான்றாங்க. ஆப்ரேஷன் வேணாமா, அவனுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கம்முன்னு ஊசியை போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே ஆகல, எல்லாமே நல்லதான் இருக்கு, தயவு செஞ்சு வந்து எல்லாம் வெளில போங்க, நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு கத்திடுறா. அவங்க அம்மா அப்படியே செம்ம ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நீ அவளை பழி வாங்கணும்னு நினைச்சு பண்ணலடி, என்னையும் சேர்த்து தான் பழி வாங்கியிருக்க. ஒரு நாளும் இந்த 2 வாரத்துல நான் செத்துட்டேன் தெரியுமா, நான் நிம்மதியா சாப்பிடல, தூங்கல. ஏன் நீ எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்ற பயத்திலேயே இருந்தேன். நீ என்னை எவ்வளவு அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இதை நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், என்னை எந்த அளவுக்கு வாழவே விடாமல் இவ பண்ணணும்னு நினச்சிருந்தா இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சித்தி கெஞ்சுறாங்க, வேண்டாமா இனிமேல் அவள் உன் பக்கமே வரமாட்டா, நாங்கள் யாருமே வரமாட்டோம், இந்த ஒரே வாட்டு மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் சரி பார்ப்போம் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட இவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்பவும் என்ன சொல்கிறான்னா ஹீரோ கிட்ட, அவள் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணா, லெட்டராக எழுதி தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. அவங்க சித்தியே வாயை மூடணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அவள் விடவே மாட்டா, மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டா. ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோக்கு காரில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யார் அவன் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இல்லை, நானும் அவனை பேசி பழகினதே இல்லை, அந்த விஷயத்தை விட்டுரு, அது பழசு அப்படின்னு சொல்கிறா. நான் மறைக்கணும் அப்படின்னு நினச்சி எதையும் மறைக்கல, ஆனால் எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அந்த டைமுக்கு, அப்போ நான் இதை என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்பாடா இதுக்கு மேலே வந்து அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுமா, உன்கிட்ட பேசி பழகாதவன் அப்படியே இருந்துட்டோம், இதுக்கப்புறமும் நீ அவனை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி மனசுக்குள்ள 1000 பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பா ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இந்த பொண்ணு யாரு என்ன இதுன்னு கேட்கும் போது அவளே வருவா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு இப்போ வந்து ஹீரோயினை பிடிச்சிருச்சு, அப்பா தான் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. 4 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யாரு என்ன ஏதுன்னு கேட்கும் போது ஹீரோ வந்து எப்பயும் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி இவர்கிட்டயும் சொல்கிறான். அவ்வளோதான், இவர் டென்ஷன் ஆயிடுறாரு.
என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே முடியாது, சான்ஸே இல்லை, தயவு செஞ்சு சீக்கிரமா அவளை டிவோர்ஸ் பண்ணி நான் பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பாட்டு கத்திட்டு இருக்காரா. ஆனால் அம்மா பையன் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் தான் ஐயோ அங்கிள் ஏந்து போறாரு, ஏதாவது சொல்லுன்னும் போது சாப்பிடு, உனக்கு வேணுமா, உனக்கு பசிக்குதா, நீ சாப்பிடு, மற்றவங்களை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இது பாருடி, ஒன்று வந்து பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்ல நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா இவ இனிமேல் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. இவளுக்கு எதுவும் தெரியல, நம்மளோட அந்தஸ்துக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா வீட்டோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு இப்போதான் புரியுது. அப்படின்னா என்னையும் நீ இந்த மாதிரி தான் வீட்டோட வச்சியா? என்னோட கனவுகள் எல்லாத்தையும் நான் வந்துட்டு உனக்காகவும் குழந்தைக்காகவும் விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம குடும்பத்துக்காக வாழறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்னை அடிமையாக்கணும்னு நீ நினைச்சிருக்க அப்படின்னு இவங்க அம்மா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவருக்கு ஐயோ என்னவோ பண்ண போய் என்னவோ ஆயிடுச்சுன்ற மாதிரி பயமாயிடுது. ஆன நாள் ஆச்சு, போன நாள் போச்சு, எனக்கு இனிமேல் இதை பற்றியும் கவலை கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஒரு கெரியர் ரொம்பன்னு ஆக போகிறேன், நான் வந்து என்னோட லைஃப்பை பார்த்துக்க போகிறேன், நீயாச்சு நீ என்னவோ பண்ணிக்கோ, உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, எனக்கு வந்து இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. உங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது பாரு, சைலண்ட்டாக இந்த விஷயத்த கொஞ்ச நாளுக்கு விட்டுரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, இப்போ ஹீரோயினோட பிஸ்னஸில் அவங்களுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களும் டிசைன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இது பாரு, உன்னோட பொண்டாட்டியை பற்றி மொத்த டீட்டெயிலும் எடுத்துட்டேன் நான், அவள் உன் ஸ்கூல்லேயே தான் படிச்சிருக்கா, உன்னை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவளாக வேணும்னே தான் உன்னை வந்து அப்ரோச்சும் பண்ணியிருக்கா, இது எல்லாமே பணத்துக்காக தான், பணம் பிடுங்க தான் பார்க்குறா அப்படின்னும் போது என்னது, அவளை என்னோட ஸ்கூலில் படிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ஆமாம், பாரு நீ என்ன தான் பண்ணியிருக்க, ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்தா அப்படின்னா அப்படியே அவளை ஏற்றுக்குவியா, அவள் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கவே மாட்டியா அப்படின்னும் போது ஹீரோக்கு இப்போதான் புரியுது. அப்போனா ஒரு வேலை அந்த பையன் நானா ஏன் இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் நீங்க இதை பண்ண உடனே உங்க மேல கோவம் வந்தது, ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்பா நீங்க இதை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறான். இவன் எதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்றான், என்ன பண்றான் அப்படின்னு அவருக்கு புரியல. நேராக கடைக்கு போனவங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. நீ என்னோட ஸ்கூலில் ஏன் கூட தான் படிச்சியா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா அந்த ஒன் சைட் க்ரஷ், அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னியே அந்த பையன் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அதுவும் நீ தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறா, என்னோட கசின் கிட்ட வந்து தான் நீ என்னை காப்பாற்றின, அன்னைக்கு தான் நான் முறை உன்னை பார்த்தேன், அதுக்கப்புறத்துலேருந்து நான் உன்னை எப்பயுமே பார்ப்பேன், நீ என்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கண்ணெல்லாம் கலங்கிடுது ஹீரோக்கு. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அப்படியே பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா பேசுமா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு கவலை கிடையாதுமா, ஆனா நீ என்கிட்ட பேசு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. நீங்க எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்கல்ல, அப்பனா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும், ஆனா உங்க புள்ள மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாதா அப்படின்னும் போது இது பாரு நீ என்ன வேணா சொல்லு, அந்த பொண்ணை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, அப்பனா வந்து எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தாத்தா கிடையாது ஆயா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ என்னமோ சொல்ற, உண்மையாக தான் சொல்றியா, அப்படின்னா நானும் உங்க கூட உன் வீட்டுக்கே வந்துடுறேன், அந்த இடத்துலயே நம்ம 3 பேரும் இருந்துக்கலாம், ஏன்னா நீ இனிமே தனியா இருக்கக்கூடாது, நான் கூடயே இருந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் இந்த பெரிய வீட்டிலே இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அதுதான் உங்களுக்கு ஹீரோயினை பிடிக்காது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. சாச்சா, என் மருமக என்னோட பேர குழந்தை, அதை போய் பிடிக்காதுன்னு சொல்லுவேனா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் அபசகுணமா பேசுறீங்க அப்படின்னு உல்டா பண்ணிட்டாரு அவரு. சரி சரி, இப்போ எல்லாருக்கும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு சைடு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இங்க சித்தி வீட்டுல காட்டுறாங்க, சித்தப்பா செத்து போயிட்டானா, அவன் அப்படியே குடிச்சு செத்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிட்டு அதுக்காக செலவு பண்ணி எல்லாத்தையுமே வந்து வித்துட்டாங்க, இந்த வீட்டையுமே வித்துட்டாங்க. இப்போ வீட்டையும் காலி பண்ணிக்கிட்டு வேற எங்கன்னா போய் தான் ஆகணும். அவங்க சித்தி அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கூட கேட்க முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லாயர் ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்டை நாங்க தான் வாங்கியிருக்கோம், அதுவும் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான் வாங்கியிருக்கா, உங்க பேர்ல வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி சைன் போட சொல்றாரு. இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், ஆனா வந்து ஹீரோயினை எந்த காரணத்து கொண்டும் வந்து பார்க்க கூட வேண்டாம், நன்றி சொல்றதுக்கு கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது உடனே சித்திக்காரியும் வேகமா வாங்கி சைன் போட்டுடுறா.
இத்தனை மாசம் மொத்தமா நீ வந்துட்டு சம்பாரிச்ச எல்லா காசையும் கொடுத்து அந்த ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்ட. அவங்க உனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க, அப்பயும் அவங்களுக்கு நீ நல்லதுதான் பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும் போது, உண்மையாவே பசி நேரத்துக்கு ஒரே ஒரு பருக்க சோறு கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டவங்க தான், அதனால அதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. எங்க வீட்டுல யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். எல்லாருமே வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா நம்ம 2 பேர் தான் வீட்டுல இருக்கோம்னு சொல்லு, இன்னைக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.